भक्तजनातिहन्तुः पितृत्वमन्येषु विचारितूर्णम् सम्देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्भौमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां जैकरुग्मव्यामोहदस्तैत्रान्तनाय मे अस्मद्गुरोर्भवदोषदेकबिन्दोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां षड्यां गुणसम्पदां शरणं पापीतानां सर्वमुनीश्वरम् श्रीरङ्गे सयतीन्दुना करुणया असौस्यादिभिः प्रेक्षितम् प्रातश्रेण निर्मगाधमुनिपादां जयन्तीन्दिरन्दां चित्तान्ति दयादिभिः सुभवनेर्भूतान्तं पुरातोऽहं श्रीमद्रङ्गसदाभियोगिपतिं श्रेयो निधिं संशये श्रीमश्रीरङ्ग पृथ्वीश्वरसदरिगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसुम्ये नरगतिसर्जद्योगिनेतु प्रसादात् राज्ञीं श्रीरङ्गहारि प्रवेदिपदेः सात्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलमुनिधिं वीररग्वीक्षणारिं श्रीरङ्गनाय श्रवोऽपि यतीन्द्रनिष्ठं लक्ष्मीसुम्मचरितकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराशरोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं ब्रह्मप्रकारिजाभ्यां कारुण्यात् श्रीसुम्मेन्द्रकैसरिभोः आत्मनिक्षेपधन्य वेदान्ते वामसूगत्वमे समिलितारङ्गभूतेन सूक्तं वाक्स्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसकारिसंयमलब्धाहमोत्तब्धे श्रीमद्वीरभूत्वहादिफलदे पादारविन्दाश्रीं श्रीमद्वेदपदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसकारियोगितनश्चात्मरक्षापरं श्रीमद्रङ्गसकारिरघुरात् मद्दाहमन्तध्वमीशाडम्बविभजितं शिवगुणेद्वान्दं महद्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्र अडाक्षरब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पुजाग्र्यं नारायणान्ते गिरिभिर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः येत्याश्रितसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् श्रीतया देव्या परमव्योमभास्करः स्वामी தேசிகனுடைய கிரந்தங்கள்ல ஒன்றான சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த நாடகத்துல ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகளா இருக்கிறவன் பிராகிருத பாஷையில பேசுற, அதாவது புருஷர்கள் சம்ஸ்கிருத பாஷையிலே பேசுறான். அப்படிதான் இந்த ராமாவில சுவாமி எழுதிய ஸ்திரீகள் பேசி பிராகிருத பாஷை. அதனால உத்தம சுவாமி எல்லாம் அந்த பிராகிருத பாஷை கீழே பிராக்கெட்ல சம்ஸ்கிருதம் எழுதியிருப்பார். ஏன் பிராகிருத பாஷையில எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகளுக்கு அதான் குறிப்பிட்ட ஸ்திரீகளுக்கு, இப்போ ரிஷிகள் காலத்துல மைத்திரி அவள்லாம் இருந்தா, அவள்லாம் சம்ஸ்கிருதத்துல வேதத்தெல்லாம் தெரிஞ்சுவா. ஆனா பொதுவா ஸ்திரீகளுக்கு அவர்கள் அந்த ஸ்திரீகள் கூட உத்தம ஸ்ரீகள், அந்த உத்தம ஸ்ரீகள் சம்ஸ்கிருதத்தை பேசுவா. அதுக்கப்புறம் இந்த சேட்டிகளா இருக்காவும் இல்லையோ, சேட்டிகளா இருக்கவா அவள்லாம் பிராகிருத பாஷையில பேசுவா. அதனால இல்ல சில ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப சுமதின்ற கேரக்டர் வச்சு அவள்லாம் பிராகிருத பாஷையில் தான் பேசுறான். ஏன்னா அப்படிதான் இங்க சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். இத்தனைக்கும் விவேகன்ற மகாராஜனுடைய மனைவி வேற, அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதா அப்படின்னு சொன்னா,
சம்ஸ்கிருதம் தெரியும், இருந்தாலும் இந்த சாஸ்திரங்கள்ல ஸ்திரீகளுக்கு ஓரளவுக்கு தான் சிலதெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அதுல பண்ணியிருக்கா. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் சம்ஸ்கிருதம் படிக்கிறா, அதனால சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாதுன்றது இல்லை. அதுதான் கிரந்தங்கள்லாம் கூட ஸ்திரீகள் படிக்க முடியாத நாகரத்துல சம்ஸ்கிருதத்துல இல்லை, எல்லாமே கிரந்தங்கள்ல தான் இருக்கும். அதனால ஸ்திரீகளால் படிக்க முடியாது. அதுக்கப்புறம் காலக்கிரமேண ஒரு காலத்துல அருளிச்செயல் கூட தமிழ் அருளிச்செயல் கூட தமிழா இருந்தா கூட ஸ்திரீகள் அருளிச்செயல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தது. இந்த சாசனவாதிகள் இதிகாச புராணவாதிகள்லாம் கூட ஸ்திரீகள் படிக்கக்கூடாது. அதன் அர்த்தத்தை வேணா படிக்கலாமே தவிர ஸ்லோகபூர்வமாக இதிகாச புராணம், அதாவது இதிகாச புராணம் ஸ்ரீமத் ராமாயண மகாபாரதாதிகள் இவையெல்லாம் கூட ஸ்திரீகள் வாசிக்க கூடாது அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. அந்த ரீதியில ஸ்திரீகள் பிராகிருத பாஷையில பேசுறா. இந்த நாடகத்துல மகாமோகன் துர்மதி அப்படின்னு ஒரு பக்கமா பிரிச்சு, இன்னொரு பக்கத்துல விவேகன் சுமதி அப்படின்னு அதை பக்கம் பிரிச்சு, அந்த பக்கத்துல மகாமோகன் மகாராஜாவாகும், இந்த பக்கத்துல விவேகன் மகாராஜா. மகாமோகன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவன் காமக்குரோதாதிகள் நிறைந்தவன், எல்லாரையும் காமவசத்துல ஈடுபடும்படியா பண்ணக்கூடிய. விவேகன் என்ன பண்ணா, இந்த லோகத்துல இருக்கிற ஜீவர்கள்லாம் சிற்றின்பத்துல ஈடுபடக்கூடாது, தன்னுடைய ஆத்ம சிந்தனையை பண்ணி பெருமாள் அடைவதற்கு வேண்டிய உபாயத்தை அவர்கள் பண்ண வேண்டும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்திரியங்களை நிகிரம் பண்ணணும் அப்படின்னு அவன் பிரயத்தனப்பட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருக்குள்ளயும் உலகத்தையே மொத்தத்தையும் மாத்தி காமக்கர்களா காம உள்ளவர்களா ஆகிறதா மகாமோகன் ரொம்ப பிரயத்தனப்படுறான். அதுக்கப்புறம் கடைசியில் இது முத்தி போய் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. இத்தனைக்கும் அவ ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பிகளா தான் சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். ஒரே ஜீவனுக்கு பிறந்த குழந்தைகள். அதாவது சத்துவகுணம் உடையவன் விவேகன், தமோகுணம் ரஜகுணம் உடையவன் மகாமோகன், அவனோடு இருக்கிற பரிவாரங்கள்லாம். இப்படி ரெண்டு பேரும் யுத்தம் இருக்குது. அதுல ஒரு வழியாக மகாமோகனுடைய முக்கியமான நெருங்கிய மந்திரிகள் அவளை எல்லாம் அழிச்சான். கடைசியில மகாமோகனையும் ஜெயிச்சான். அப்படிப்பட்ட அந்த விவேகனுக்கு ஒரு மங்கள பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது 8 அங்கங்கள் முடிஞ்சது. இப்போ 9வது அங்கம் ஆரம்பம். இந்த 9ஆம் ஆரம்பத்துல மகாராஜன் வந்துட்டு இருக்கான், யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பராக் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த மகாமோகனுடைய இந்த பராக் பண்ண ஸ்ரீமத் பேதமா இருக்கு, பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிபிராஜ ஆச்சாரியன்னு அவர் அவருக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனம், வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரோம் இல்லையா. ஆக அதே மாதிரி இந்த மகாராஜனை பத்தி சொல்லச்சே இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லிட்டு வரா. அதுல சொல்லச்சே மகாமோகன் ரொம்ப அகஸ்தியரை போல சமுத்திரத்தை குடிக்கவர். அப்படிப்பட்ட மகாமோகன்ற காமத்தை உடைய சமுத்திரனை குடிச்சவன். அதுவும் இல்லாத பக்தி யோகத்துக்கு தடங்களா இருந்த மற்றவர்கள், அதாவது காமக்ரோதாதிகள், அவரையும் போக்கடிச்சவன். அதனால அவள் எல்லாம் போனதால எது தடங்களா இருந்ததோ அந்த தடங்கள் போய் இந்த பக்தி யோகத்துக்கு தளிராக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதற்கு வேண்டியதான உபாயமாக இருக்கிற பக்தி யோகன்ற தளிர ஆரம்பிக்கிறது. இந்த அதை தவிர மற்ற மதங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த மதங்கள்லாம் விஸ்வாச சித்தாந்தத்தை அது மேல தோஷம் சொல்லி அவைகள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அத்தையும் பஞ்சுக்கணல் போல அவையெல்லாம் தூரதெல்லாம். ஆக இப்படி அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வர.
அப்படிப்பட்ட இந்த மகாராஜனுக்கு இங்க பராக் சொல்லிட்டு வர, அந்த ராஜாவும் அவருடைய மந்திரியான விவசாயம் 2 பேரும் வரா இந்த அரங்கத்துக்கு. ஏன்னா போன வராதவங்க திருப்பி சொல்றேன் சார். அப்போ ராஜா ரொம்ப சந்தோஷத்தோட அதான் அப்போ சொல்லிட்டு வரா, இந்த மகாமோகன் எவ்வளவு இதுவா இருந்தான், அவன் எல்லாத்தையும் எல்லா மனுஷர்கள்லாம் தோஷம் உள்ளாருக்கு காரணம் யாரானே இந்த மகாமோகன் தான். இவன் இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதியிலேருந்து இந்த மகாமோகன்றவன் இந்த லோகத்துல ஜனங்களெல்லாம் கெடுத்துட்டு இருக்கான். எப்படி பிரம்மாவின் வேதத்தை அபகரிச்சுட்டு உலகத்தை இருட்டடிச்சானோ மதுகையிடவர்கள், அப்படிப்பட்ட கொடிய அசுரர்கள் போல இருந்தான். அதனால தேவர்கள்லாம் அடக்கி ஆழ்ந்து இருந்தான். அப்படிப்பட்ட கொடிய பாவிய ஜெயிச்சான். சொல்லச்சு தன்னுடைய பக்கத்துல இருக்கிற சேனாதிபதி, விவசாய சேனாதிபதி, உன்னுடைய சகாயத்தினால்தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு தன்னுடைய சாத்விக தன்மையை வெளிப்படுத்தினான். உடனே விவசாயம் சொல்றான், அப்படி இல்லை மகாராஜா, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கருவி போல, என்ன அதாவது உங்க தங்கள் யுத்தத்துக்கு வேண்டியதான தேர், வில், அம்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை போலதான் நாங்கள்லாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான யுத்தத்தை ரொம்ப ஆசையோட பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த யுத்தத்துக்கும் போது உங்களை பார்க்கும்போது நீங்க ஒன்றும் உணர்ச்சி வசப்படாம ரொம்ப பொறுமையை கையாண்டவர். சில பேர் கோபம் வந்துடுச்சுன்னா இந்த பல்ல கடிக்கிறதும் புருவத்தை நெரிக்கிறதும் அப்படிலாம் இருக்கும். சில பேர் கண் சிவந்து போடும். அப்படியெல்லாம் இல்லாம ரொம்ப சாத்விகத்தோட என்ன அந்த எதிரிகள்லாம் எங்க போனாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வர. ஏற்கனவே இந்த பிரகிருதியானது இந்த ஜனங்களை ஒரு மாயையான தன்னுடைய தத்துவ சமூக குணத்தினால மறைக்கிறது. ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பரமாத்ம ஸ்வரூபத்தெல்லாம் மறைச்சு சத்தியம் பண்ண முடியாதபடி பண்றது. அதனால்தான் அப்படிப்பட்டவன் இப்போ மகாமோகன்ற இருட்டை ஒழிச்சு இவர் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணார். மகாமோகனுடைய மனைவிகள்லாம் இறந்து போய் அவெல்லாம் தன்னுடைய மாங்கல்யத்தெல்லாம் இழந்து சந்தனம் பூச்சிக்கிறதுல தலையில பூச்சிக்கல, அவ கண்ணில் இப்போ ஜலம் பெருகின்னு இருக்கு. இப்படி அவெல்லாம் முகம் வாடி இருக்கு. அதனால அதுல இருந்தே உங்களுடைய வீரத்தை தெரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரா யாரு? சேனாதிபதி. உடனே விவேகன் தன்னுடைய சங்கல்பத்தினால இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால வந்தது, அவன் திருவுள்ளம் இல்லைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பெருமாளை அங்க ஸ்மரிக்கிறான். ஏன்னா இந்த பெருமாள் இப்ப வானத்துல நட்சத்திரங்கள், இந்த ஆகாசம், வாயு இவைகள்லாம் அது காரியத்தை செய்யறத, இந்த காரியம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே எம்பெருமான் தானே காரணம். என்ன அவன் அதாவது சந்திர சூரியன்லாம் இவ்வளவு பிரகாசமா இருக்கான்னா பெருமாள் பெரிய தேஜஸ் உடையவனா இருக்கான். அந்த தேஜஸ்ல இருந்து ஒரு பகுதியாக இவனுக்கு இவனுக்கெல்லாம் வந்திருக்கு. அதுவும் இல்லாத இந்த பிருத்திவியானது இந்த இவ்வளவு ஜீவராசிகளையும் தாங்கிறது. மரம், கொடி, செடி என்ன, தேவர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தாங்கிறது. அதுவும் அந்த இப்படிப்பட்ட வஸ்துக்கள்லாம் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவனாலே ரட்சிக்கப்படுறது. அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நியமனத்துல இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றான்னா பெருமாள் அவனுக்கு லீலைக்காக பண்றான் அப்படின்லாம் அந்த தத்துவத்தெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வரான் விவேகன். அதுக்கு மேல இந்த நாம் நித்தியம் பண்ணக்கூடிய கர்மாக்கள், யாகத்தில் சொல்லக்கூடிய சாஸ்திர வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மாக்கள், வேதங்கள், யாகங்கள் இவைகள்லாம் பலன் கொடுக்கறத, அவைகள் நேர பலன் கொடுக்கறதா, இந்த பக்திவம் பலன் கொடுக்கறதா, தானா பலன் கொடுக்கறதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவைகள் பண்ணுவதனாலே, அவைகள்லாம் பகவத் அர்ப்பணமாக பண்ணுவதனாலே பகவான் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டு வர. ஆக இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி, லட்சணம், சம்ஹாரம்
எல்லாம் அவனுடைய லீலைகள் தான். பெருமாளுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பெருமாள் எப்பவுமே பஞ்சாயுதங்களோடு உடையவர். ஆனா ராமாவதாரத்துல ஒரு கட்டத்துல காக்காசுரன் ராமனும் பிராட்டியும் ஏழுகிற ராமனும் பிராட்டியும் ஏகாந்தமா ஏழுகிற ஸ்தலத்துல சீதையினுடைய மார்பகத்தை கீண்ட உடனே எம்பெருமான் அந்த பெருகிய ரத்தத்தினால எழுந்து உடனே ஒரு புல்லை எடுத்து அந்த புல்லை பிரம்மாசனமாக எழுப்பினார். அதனால எம்பெருமானுக்கு புல்லு கூட ஒரு ஆயுதமா இருக்கு. அதனால அந்த மாதிரி நான் ஒரு தர்மம்தான். பெருமாள் என்னை ஒரு தர்மஸ்தானத்தை வச்சு என்னை இயக்க முடியா பண்ணார். அதனால்தான் நான் இந்த மகாமுனெல்லாம் வதம் பண்ண முடிஞ்சது. அதனால நான் நிமித்தம் தான், நான் ஒரு காரணம் தான் அப்படின்னு வகையில கீதனை சொல்றார். எல்லாமே கர்மா தான், உனக்கு சேஷம் கிடையாது. நீ அதாவது நான் தான் செய்யறேன்னு நீ நினைக்க கூடாது. கர்த்தத்துவம் தான் உன்னது இல்லை, அந்த போக்தித்துவம் உன்னுடைய கிடையாது அப்படின்லாம் சாதிக்கிற கீதையில 11 அத்தியாயத்துல அவனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சு. அப்படிப்பட்ட அப்படி எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம் சொன்னார். விவசாயம் உடனே உங்களுடைய அடக்கம் தான் இல்ல, உங்க பராக்கிரமம் இருந்தாலும் உங்களுடைய அடக்கம் தான் உங்களுக்கு பெருமைன்னு சேர்க்கிறது. இந்த கர்வன் இருக்கானே, அவனும் இந்த கர்வனோட சேர்ந்து மகாமோகன் ரொம்ப உக்ரமா ஆக்ரோஷமா சண்டை பண்ணான். அப்போ நீர் உங்க கை முஷ்டிதான் தாக்கினார். அந்த கை முஷ்டினால அது மரணாடி மாதிரி இருந்தது அவனுக்கு. அதனாலேயே அப்படியே தடுத்து பூமியில விழுந்தான். இப்படிதான் அவனுடைய பராமரிப்பு. அதனால நீ இந்த மகாமோகன் ஐஷி ஒரு வெற்றிக்குரிய நிலை நாட்டிருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது தவிர நம்முடைய போர் வீரர்கள்லாம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அவள் இல்லாமல் நல்லா ஒத்துழைச்சா தேவை இருக்கு. இப்போ இந்த ஜீவன் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியெல்லாம் ரொம்ப தடங்கள்லாம் நீக்கப்பட்டு விட்டது. அதனால இப்போ இந்த வேதாந்தம் என்கிற சிம்மாசனத்துல தேவளை உட்கார வச்சு நாங்க பட்டாபிஷேகம் பண்ணணும், இதுதான் தகுந்த சமயம்னு சொல்றா. உடனே விவேகன் சொல்ற, சேனாபதே மைவம் வாதீஹி அனிஷ்பிண்ண சமாதோ புருஷே கதமம் அபிஷேக்தவ்யா ததா. அதுல ஒரு பெரியவா இருக்கா, அவளுக்கு 60வது வயசு வருது. அப்போ பிள்ளை பொண்ணுலாம் இருக்காள் இல்லையோ, அவள்லாம் எல்லாருமா சேர்ந்து அப்பா அபிஷேகம் சசி தூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்றா. உடனே அப்பா சொல்றா, அதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா பேசிப்பா, குழந்தைகள்லாம் பண்ணணும் ஆசைனா கூட நமக்கு இந்த குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணலையே, பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணல, பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணல, நமக்கு என்ன வேண்டியிருக்கு சசியத்தை பூர்த்தி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி விவேகன் சொல்றார், சேனாபதி மைவம் வாதி, நீர் அந்த எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண சொல்லாதையும் அனிஷ்பண்ண சமாதோ புருஷே கதமம் அபிஷேக்தவே. நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த ஜீவர்கள் இந்த சமாதின்ற நிலையை அடையணுமே, அதுக்காக நான் பிரயத்தனம், அது இன்னும் முடியலையே, அப்படி இருந்துச்சு நான் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கரணஹரி ஹரிம் நஷ்யோனி அபகர்ஷதாருணாம் கலுஷதபனஸ்பாயின் மாயாநிதாக விரும்பினான் விஷம விஷயா சுவாதே கண்டாமயி மிருகதிருஷ்ணிகாம் முனிரதி பதன் முக்தி துவாரம் கபேஷே முகு. அதாவது மனுஷன் ஜீவன் இருக்கானே, இவன் அவனுக்கு மனசுல நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. ஆசைன்றது
அது தீரவே தீராது. தொடர்ந்து வந்து ஒரு காரியம் ஒரு 1 வருஷத்துல ஆசைப்பட்டு அது பூர்த்தி ஆச்சுன்னா அடுத்ததுக்கு உடனே. ஆக இந்த ஜீவன் இருக்கானே அவன் அவனுடைய இந்திரியங்கள்லாம் இந்த மான் ரொம்ப சாதுவான மிருகம். அது எப்பவுமே பயந்து பயந்து ஒரு வருஷம் பயந்து ஓடும். அதை ஏமாத்தி அதை வேட்டையாடுறேன் அதை இது பண்ணுவான். அதே மாதிரி நம்ம இந்த ஜீவனுடைய இந்திரியங்கள் இருக்கு, அது மானை போன்றது. அந்த மானை போன்ற இந்த ஜீவாத்மாக்கள் எதனால மன போன்றிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு உலக விஷயங்கள்ல ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாத இந்த கோடை காலத்துல சூரிய வெப்பம் இருக்கும், அதை போல இந்த ஆசை இவனை தகிக்கிறது. அதுவும் இல்லாத அது இந்த ஜீவனை இந்த உலக சுகங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை அப்படியே மனசுல உண்டு பண்ணிட்டே இருக்கு. இப்போ என்னுடைய சிஷ்யன் இருக்கானே இந்த ஜீவாத்மா, இவன் அந்த அந்த ஆசையெல்லாம் இப்ப கடந்துட்டான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு அதாவது மன மன இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டான். மனசையும் ஒரு வழியாக ஒரு விஷயத்தில் அதாவது சமாதி அடையணும்ன்ற ஒரு திடமான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான். அதுவும் இல்லாத மோட்சத்துக்கு போக வேண்டிய வழியை தான் நம்ம ஆராயணும் அப்படின்னு அதுக்கு ஆர்வத்தோடு இருக்கான். முனிரதிப தன்னி முக்தி துவாரம் கவேஷயத்தே முகு. ஆக இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கோடை தாபம் போல இருக்கிற இந்த உலக அனுபவங்கள் எல்லாம் அதுல இருந்து திசை திரும்பினாக இருந்தான். அதக பிரக்ராந்த மாத்திர இதானி பரபிரம்மோபலப்தி கணேஷ்பித்து துர்லபேதி பரிபஷ்யாமி. அதனால அந்த பரபிரமத்தை காண்பதற்கு இப்போ வழியை தேடுறான். அதான் பகவானை காண்பதற்கு இப்பதான் ஜீவாத்மா முயற்சி பண்றான். ஆனா அந்த முயற்சி ரொம்ப கடினம். ஏன்னா கதமத்திய நிராலம்பம் கர்மசிங்கலித குமானே ஆரோகது துராரோகம் சமாதிக கணஸ்தலம். இந்த பக்தியோகம் இருக்கே அது அந்த பக்திக்கு 8 அங்கங்கள் சொல்லப்படுது. அதாவது 7 அங்கம், கடைசி இது சமாதி. என்னென்ன அங்கங்கள் அப்படின்னு சொன்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி. இப்போ இந்த ஜீவாத்மா முதல் 5 பாஸ் பண்ணிட்டான், கடந்து போயிட்டான். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம். இப்போ அவன் இந்த தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், அதை அப்படியே மனசுல வைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் சமாதி அடையணும்னு பார்க்கறான். இதுக்கு அஷ்டாங்க யோகம். இதெல்லாம் ரொம்ப விவரமா கீதையில கண்ணன் சாய்கிறார். கதமத்திய நிராலம்பம் சங்கலித குமானி ஆரோவது துராரோகம் சமாதி ககனஸ்தலம். இப்படிப்பட்ட ரொம்ப மிகவும் ஏங்கி வச்சா கூட என்ன ஏற முடியாது. அப்படி எங்க அந்த மோட்சம் எங்க இருக்கு தெரியுமோ, நமக்கு கண்ணுக்கு தெரியாத 8வது உயரத்துல இருக்கு. இப்போ நம்ம 20 மாடியோ 40 மாடியோ வச்சுருந்தா கூட லிப்டோ படியோ அப்படின்னு ஏறிடும். என்ன ஆனா மோட்சத்துக்கு அப்படி போக முடியாது. அதுவும் அப்படியும் இல்லாத இந்த ஜீவாத்மாவனவன் கர்ம சிங்கலிதா குமார் புண்ணிய பாபன்ற கர்மாத்தினால இவன் கட்டுப்பட்டு இருக்கான். அதனால இவன் சுதந்திரம் கிடையாது.
அதனால ஆரோகத்து தூராரோகம், அதை பிடிச்சு மேல சமாதிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இந்த 5 நிலைகளை கடந்து வந்தானே அதுவே ஒரு பெரிய இது. அதுக்கு மேலதான் இன்னும் கஷ்டம் சமாதி அடையறதுக்கு வேண்டியதான தாரண தியானங்கள்லாம். அதனால சமதிக ககன சமதிக கனஸ்தலம் ரொம்ப அதுக்கு படிக்கட்டு கிடையாது. எது சமாதி அடையிறதுக்கு வேற வேற நம்ம ஆத்தெல்லாம் இருக்கிற மாடி படிக்க போச்சுன்னா படிக்கட்டுக்கு ஏறிடலாம், இதுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ற விஷயத்திய கொஞ்ச நாள் யோசனை. அஸ்வம் தாபத் சரி, அது இருந்துட்டு போட்டோம். சத்வோதக்ர சமக்னம் அசம்பூவः சாலம்பன தியானதः சுத்தே சேதசி யத்யபி பிரபுரிஹத் அதிருஷ்யோ ஹரி திருஷ்யதே பிரத்யக் வஸ்து விசேஷ்ய வர்ஷ்மணி குணஸ்தஸ்மின் திருடப்ரேக்ஷிதே நாதசோகம் அகம் ச இத்யபிகிரஹ நாத்யாசமத்யாசதாம். இப்போ இந்த ஜீவாத்மா சத்துவகுணம் சத்வோதக்ர சமக்ர சத்துவகுணம் மேலிட்டு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திவ்ய மங்களம் சாலம்பனம். அந்த சாலம்பனம்னா ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிடிப்பு வேணும். அது எதிரானா அதுதான் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். அத்த தியானதா எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கான். அதனால என்னாச்சு, சுத்தே சேதசி, அவன் மனசு ரொம்ப பரிசுத்தமாயிடுச்சு. எத்யபி பிரபுரிக அதிர்ஷ்டோ ஹரி திருஷ்யதே, யாரு கண்டுக்கும் விஷயமாக எம்பெருமான இப்போ அவன் மனசு பரிசுத்தமானதால அவன் பார்க்க முடியுது, பெருமாள் சேவிக்கிறான். பிரத்யக் வஸ்து விசேஷ்ய வர்ஷ்மணி புனः தஸ்மின் திருடே பிரேக்ஷிதே. அந்த பகவான் எப்படிப்பட்டது தெரியுமா? பிரத்யக் வஸ்து விசேஷ்ய வர்ஷ்மணி. இந்த எம்பெருமான் தான் எல்லாருக்கும் சரி, எல்லா வஸ்துக்களுக்கும் சரி ஆத்மாவே இருக்கான். அவனாலே உண்டு பண்ணப்பட்ட எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. இந்த ஜீவாத்மா அவனுக்கு சரீரம் தான் அப்படின்ற தத்துவத்தை இவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல அதுதான் திருடமான வரணும். ஆனா இந்த சாஸ்திரங்களை வாசிச்சா ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்றது. அதாவது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, அதை தவிர இதெல்லாம் என்ன எந்த வருஷம் கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மற்ற எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லப்படும். இப்படி தவறான அபத்தமான விஷயங்கள்லாம் இதர மதங்கள் போதிக்கிறதோ இல்லையோ, அது பிரச்சாரம் பண்றதோ இல்லையோ, அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு. அவெல்லாம் என்னதான் வாதம் பண்ணாலும் இந்த ஜீவனுக்கு குழப்பமே வரக்கூடாது. அப்படி இந்த தத்துவ விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த சமாதி நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார் விவேகன். உடனே விவசாய தேவ அத்தியாபி கதம் அத்தியாசா புருஷः खलु इदानीं स्वशरीरे स्वात्मबुद्धिं विहाय स्वात्मनि परशरीरत्व बुद्धि अनुरुन्धे. அதுக்கு மேல கேட்கிறேன்,
இப்போ இந்த உங்களுக்கு சிஷ்யன் இருக்கானே, அவன் நல்ல பிரதிஷ்டித நல்ல நிலையான உறுதியான ஞானத்தை உடையவனா இருக்கான். அவனுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. என்ன, அவனுக்கு நல்லா தெரியும், தானும் பரமாத்மா சரீரம் தெரியும். எல்லாத்துக்கும் எல்லா வஸ்துக்களும் பரமாத்மா தான், ஆத்மா இருக்கான்னு எல்லாம் தெரியும். அப்படின்னு அத்தியாபி கதம் அத்தியாசா புருஷா கல்விதான் சரீர ஆத்ம புத்தி விகாய, அதாவது சரீரமே ஆத்மான்ற எண்ணத்தை விட்டவனாக சுவாத்மனி பரசரீரத்துவம் தன்னுடைய ஆத்மாவுக்கும் அவன்தான் சுவாமி, அவன்தான் சரீரி, இத வஸ்துக்களுக்கும் அவன்தான் சரீரி, மற்ற வஸ்துக்கள்லாம் அவனுக்கு தான், தானும் ஆத்மாவும் அவனுக்கு தான் சரீரம், பர வஸ்துக்களும் அவனுக்கு தான் சரீரம். இப்படின்னு சொல்லியிருக்கு, எப்படி அவனுக்கு குழப்பம் வரும் அப்படின்னு விவசாயம் கேட்கிறான். ராஜா அந்த சித்த பிராயம் அபி சர்வம் சாந்த சல்யம் அபி அவித்யாய சந்திருத்தே. நீ சொல்றது அந்த ரொம்ப ஆச்சரியம், நான் சொல்றேன், நீ சொல்றது ரொம்ப உண்மைதான். ஆனா இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னும் சில சில தொல்லைகள் இருந்துட்டே இருக்கு, சில பிரதிபந்தங்கள் இருந்துட்டே இருக்கு, மொத்தமா போகல அவனுக்கு. சாந்த சல்யம் சல்யமிவ அத்திய சந்திருச்சது. அவனுக்கு திருடமான சித்தங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு சில பிரதிபந்தங்கள் எல்லாம் இருக்கு. எப்படின்னா ததாகி, எப்படின்னா தத்வஜானே விசுத்தே சமேதி துரிதாரம்பம் ஆத்மாவதானே வியக்தா கிருஷ்டேதராட்சே நிரமதிஜ மனோ வானரே தாபலாட்சாதி சுவாது பஸ்மச்சன்னாக்னிகல்பः பரபரிபவனாத் யாகமே தீப்யமானः ஸ்வப்ன சம்ஸ்காரசார சிதிலயதி க்ஷணைः உஜ்ஜிஹானம் சமாதி. இப்போ இவனுக்கு திடமான ஞானம்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த தத்துவ விஷயங்கள்ல தெளிவான ஞானம் இருக்கணும். அது என்ன தெளிவான ஞானம் அப்படின்னா, பாபம், அந்த தெளிவான ஞானம் வந்துருச்சுன்னா பாபம் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த ஞானம் வந்து போதிக்கிறது. அதுவும் இல்லாத அது ஜீவாத்மா மேல பண்ண ஏதாவது பாபம் பண்ணா அது தடுக்கிறது. இருந்தாலும் அதான் சொல்றேன், தத்துவஜானே விசுத்தே, இவனுக்கு தத்துவஞானம் விசுத்தமான மனசு எல்லாம் இருக்கு, இருந்தாலும் சமயத்து துரிதாரம்ப ஆத்மவதானே, சில சமயத்துல சில குழப்பங்கள்லாம் வருது. வியக்தா கிருஷ்டேதராட்சே விரமிஜ மனோ வானரே சாபலாட்சாத்து. இந்த இவனுக்கு மனம் இருக்க, மனம் ஒரு குரங்குன்னு ரொம்ப தெரியவெல்லாம் சொல்ற. அது எப்படின்னா, குரங்கு ஒரு இடத்துல நிக்காது, இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும், கலைக்கு போகும். அதே மாதிரி நம்ம மனசு இந்திரியங்கள் இருக்க, அந்த மனசும் இந்திரியங்களால, மனசு திடமா இருக்கு, மனசுல எல்லாம் இல்ல, இந்திரியங்கள் ஆவிகுவைக்க ஐவர் மட்டும் ஐவருக்கு ஆதிக்கு ஐவருக்கு சொல்றது. அந்த மாதிரி இந்த கர்மேந்திரியங்கள்லாம் இவனுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது அப்படின்னா, இந்த உலக சுகங்கள்ல என்னதான் விரக்தனா இருக்கணும்னு பார்த்தா கூட அந்த சில சமயத்துல அந்த சிட்டிங் பற்றி கொஞ்சம் ஆசை வந்துடும். ஏதாவது விஷயத்தை அனுபவிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஆசை இருக்கும் இல்லையா? அதனால அந்த மனசு சஞ்சலமிகி மனகிருஷ்ணான்னு சொல்றான் அர்ஜுனனுக்கு கீதையில. அதனால இந்த மனசானது சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்படணும். இப்போ இந்த ஜீவாத்மா இருக்கானே, அவன் அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டான். இப்போ உலக சுகங்கள்ல அந்த சபலம் இல்லை அவனுக்கு.
ஆனாலும் இந்த பஸ்மச்சன்னாக்னி கல்பா பரபரிபவனா தியாகமே தீப்யமானஹா. நல்லா முட்டையெல்லாம் போட்டு தீயை போட்டு எரிச்சு வச்சாக்கா கடைசியில சாம்பல் ஆகிவிடும் முட்டையெல்லாம். ஆனா அது கிட்ட போனா அது உள்ளுக்குள்ள நெருப்பு இருந்தது. ஆனா அது சாம்பல் மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கும். அதான் நீர் பூத்த நெருப்புன்னு சொல்லுவா. அதனால இந்த பழைய வாசனை அந்த ஜீவனுக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவனை யாராவது கொஞ்சம் பயிற்சி பேசினாலோ ஸ்லக்ஷண சம்ஸ்கார சாரஹா சிதிரயதி சனைஹி உஜ்ஜிகானம் சமாதிம். அந்த பழைய வாசனையானது என்ன பண்றது, அவனை யாராவது இழிவா பேசினா உடனே கோபம் வருது, இல்ல அவமானப்படுத்தினாலும் கோபம் வருது, வருத்தம் வருது. இப்படி அந்த கோபம்ன்ற நெருப்பு அவனுக்கு மனசு உள்ள எரியுது. அது என்ன பண்ணுது, இவனுடைய பக்தியோகத்தை அது தடுக்குது. ததாபி சமாதி கர்மபக்திரி கர்ம ஜாகரூக ஸ்திர சம்ஸ்கார நிருத்தியமான சித்தா ஸ்மரதி பிரணிதாத்தும் ஏகதானோ பகிரத்தான் விவச பிதாமகோபி. இந்த ஜீவன் எம்பெருமான தியானம் பண்ணணும் அப்படின்னு உறுதியா இருக்கான், அவளோட சந்தோஷத்தோடு இருக்கான். ஆனா இது என்னதான் அப்படின்னாலும் இது சில சமயம் நடக்காம போயிடுது. கிரமபக்திரிம கர்ம ஜாகரூக ஸ்திர சம்ஸ்கார நிருத்தியமான சித்தா. இவன் மனசெல்லாம் திடம் பண்ணி வச்சுட்டான், நல்ல இதுதான் போகணும்ன்றான். ஆனா ஸ்மரதி பிரணிதாத்தும் ஏகதானஹ பகி அர்த்தானே விவசகா பிதாமகோபி. பிரம்மாவா இருந்தா கூட அவனுக்கும் சில கர்ம விஷயம் இருக்கிறதுனால சில தப்புகள்லாம் ஏற்படுறது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கும் பிரம்மாவுடைய கதி அப்படின்னாக்க இவங்க ததாபி சுதந்திர அனுகிரக தத்தஹஸ்தேன மயா கதாச்சிததி ந ஸ்கலிதவ்யம் சம்பாவித ஸ்கலிதம் ந சிஷாதேஷிதம். ஆகையினால இந்த ஆத்ம விஷயமான சரி ஏன் அது சாத்தியம் மாறுதில்லை அப்படின்னா, இது இவனுடைய பாபத்தை, அதாவது முற்பிறவிகளை பண்ண பாபங்கள், அதாவது ருச்சி வாசனை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் தொடர்ந்து வந்துருக்கு. அது பகவானுடைய தியானத்துல ஈடுபட்டா கூட அந்த பழைய ருச்சி வாசனையெல்லாம் அவனை முழுமையாக தியானம் பண்ண முடியாது, தடுக்கிறது. அதனாலதான் ததாபி சுதந்திர அனுகிரகத்தேன மயா கதாச்சித ஸ்கலிதவ்யம். அதனால பகவானுடைய தியானத்தை தன் தியானத்தை முழுசா பண்ண முடியாம தடமாறுறான். இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, பூர்வ ஜென்மாக்கள்ல தொடர்ச்சியா அந்த அந்த வாசனை தான் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. எந்த இடத்துல இப்ப குழந்தை பிறந்த உடனே அம்மாவுடைய ஸ்தானத்தை பால் சாப்பிட்றதோ இல்லையோ, அதுக்கு நான் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பழைய வாசனை தான். அந்த வாசனை வரதுனால ருசி நமக்கு அப்படியே வந்துடுது. அந்த ருசி வந்துருச்சுன்னா அந்த அந்த வசுவை அனுபவிக்கணும் ஒரு சத்தம் அதிகமாகிறது. அதுக்கு உடனே அதே நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்காக பிரயத்தனப்படுறோம். இவைகள்லாம் இப்படி பூர்வ ஜென்ம வாசனைகள் ருச்சி. இதனால இந்த ஜீவாத்மாவுடைய பகவத் தியானமானது அவன் என்ன பண்றான், அத்தை கொஞ்சம் விட்டுட்டு உலக விஷயங்கள்ல ஆசை வைக்கிறான். அப்போ நில தடுமாறிடுறான் அவன். ஆக பிரம்மாவும் அவனும் ஒரு ஜீவன் தான், அவனுக்கு இந்த நிலையெல்லாம் உண்டு. அப்படி இருந்தப்போ ததாபி அப்படி இருந்த போதும் நானும் விவேகன்னு பேர் எனக்கு.
விவேகம்னா என்ன அர்த்தம்? நல்லா பகுந்து ஆறாயிரம்னு அர்த்தம். விவேக ஞானம், விவேகம் உடையவன் அர்த்தம். ஆக என்னுடைய பெயருக்கு ஏத்தா போல நான் பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த தியானமாகிற விஷயத்துல அஜாகிரதையே கூடாது. ஸ்கலித்தவ்யம், ஒரு பொழுதும் தடுமாற்றமே வரக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த விஷயமான தியானமானது இந்த மனுஷனுடைய சபல சுபாவத்தினால இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுது, அஜாகிரதெல்லாம் ஏற்படுது. ஆக பகவானை பற்றி ஞானமானது ரொம்ப உயர்ந்தது. ஆனா அதை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொன்னா, பகுரபி லகு பிரத்யக்ஷிந்தா பகிர் விஷயாட்டவி விகிருதி சடுலஞ்சேதோ ரோத்தும் கதம் பிரபவிஷ்யதி அனிபிருத தடஸ்பீட்டோத்கண்டா ஜிஜ்ரும்பித சம்சப்ரமே கலபச்சரணே லூதா சந்து கதம் நிகழாயதே. பகுரபி லகு, நம்ம மனசு இந்த சிற்றின்பங்கள்ல அதுல அல்பமான விஷயத்துல ஊறி போய் தான் இருக்கு. இந்த சிற்றின்பங்கள், இந்த உலக விஷயங்கள் இருக்க, அது ஒரு அடர்த்தியான கும்பு இருட்டுன்னு சொல்லுவா. அப்படி இருட்டு போன்றதான காடு போன்றது. அதுல உள்ளுக்குள்ள பூட்டா வெளியே வர முடியாது அந்த காட்டுல. அந்த மாதிரி இந்த உலக சிற்றின்பங்கள்ல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மீறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீட்டு ஆடுறவனுக்கு அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சீட் ஆடி இருப்பான். பணத்தை போறது எங்கேயும் கடன் வாங்குறான். அதே மாதிரி குடிக்கிறவன். இப்படி ஒவ்வொருத்தருடைய இதெல்லாம் கண்ணில் பாக்குறமே, நம்ம பாக்குறமே. சில பேருக்கு ரேஸ் ஒழிச்சிட்டான்னா கூட இப்போ கூட இது ஆன்லைன்ல புக் பண்ணலாம். இது ரேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒழிக்கல. அது என்ன, முன்னெல்லாம் கிண்டி ரேஸ்னா சனி ஞாயிறுல ரயில்ல ஏறவே முடியாது. அப்படிலாம் அதெல்லாம் ஒழிச்சிட்டான்னு பேரு. ஆனா இப்ப ஏதோ ஆன்லைன்ல இதை பண்ணலாம். இப்போ ஆன்லைன்ல சீட்லாம் ஆடுற மாதிரி வருது. அதனால ஏதோ ஒரு ரூபத்துல ஒன்று வருது. அதுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம். அந்த மாதிரி நம்ம மனசானது மத யானை போலது. விகிருத சட்டுலம் சேத்தோ ரோத்தும் கதம் பிரவிஷதி. இந்த காட்டுக்குள்ள அப்படிப்பட்ட இருட்டான உலக விஷயங்கள்ல போயிட்டோம்னா நம்ம மனசு அதுலயே அலைஞ்சு திரிஞ்சு வெளியில வர்றதுக்கு முடியாது, தத்தளிக்கிறது. அதனால நம்ம மனசை ரொம்ப அடக்கிறது கஷ்டம். ஒரு யானை அது மதம் பிடிச்சு போச்சுன்னா அதை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அதை பிடிச்சு கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா? இப்போ அணிபுரித கட கிரீடோத்கண்டா விஜృంభిத சம்பிரமே கலபச்சரணே லூதா சந்து கதம் நிகழாயதே. இந்த சிலந்தி பூச்சி இருக்க, அது கூட தான் ஒரு வலையை கட்டுறது. அந்த வலையினால யானையை கட்ட முடியுமா? அதனால அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய நம்ம மனவாசக யானைய அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, எப்படி அடக்குறது அப்படின்னா பகவானுடைய திருவடி அவனை தியானம் பண்றதுனால தான் போகும். அதனால அந்த பகவான் ஈடுபட வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்றத சாய்க்கிறார். அதனால்தான் நிறைய பேர் பெருமாளை செய்கிறது கூட சில பேர் வரமாட்டேங்கிறா. அப்படிலாம் இருக்கு. இப்படி சொல்றார் விவேகன். உடனே விவசாயம் மகாராஜா கிமிக புனः பிரத்யுக சங்கியா.
சரி நீ ஏன் இப்ப கஷ்டப்படுற? உங்களுடைய சிஷ்யன் தான் இப்போ நல்லா திடச்சிந்தையோட இருக்கானே, அவன் தான் அஞ்சு அஞ்சு நிலைகளை கடந்து இப்போ 6வது நிலைக்கு வந்துட்டானே, ஏன் இனிமே தடங்கள் வரப்போறது? அவன் படிப்படியா முன்னேறி வந்துட்டானே, இதுல ஏன் கிம புனா பிரத்யூக சங்கியா, எப்படி தடங்கள் வரும் உங்களுக்கு மனசை தோணுது? ஸ்வயமிக விஷதோவா சொப்னவத் சம்பதோவா நியதி விபரிவிருத்தோ நேர்விவருத்தியா பவந்தியாம் சதமபி விஷயானாம் சஸ்திரவச்சாதயந்தி நய நிகம சமீச்சி ந व्यतिष्ठे மதிஷ்டே. அப்படி பேர் கொண்டு விவசாயம் சொல்றான். இந்த ஒரு சக்கரம் சுத்திட்டே வருது. அதை போலதான் நம்முடைய கர்மாவானது நம்மளை சுத்திடுது. நமக்கு நன்மை சந்தோஷம் வருது, துக்கம் வருது, எல்லாம் மாறி மாறி வருது. அதனால நடுவில் சில சமயம் நல்லா பேசுவான், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மாறி பேசுவான், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா சொப்பன எல்லாம் சொப்பன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாத சாதாரண மனுஷனுக்கு தான் இதெல்லாம் ஒரு தடங்கள்லாம். உங்களுடைய சிஷ்யனும் நல்ல சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுல தர்க்கம் யுக்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கான். நல்ல பிரதிஷ்டிதமான ஞானம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீ ஆச்சாரியர், நீ எப்படிப்பட்டவர்? நீரோ அந்த அந்த ஜீவனை இவ்வளவு தூரம் மாத்திருக்கிற, அதுக்கு எவ்வளவு சமப்பட்டிருப்பீர். உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். என்ன ஒரு சாஸ்திரம் படிச்சிருக்க, எல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கணும். அதனால இவ்வளவு நீரும் பிரசித்தமா இருக்கு. உங்களோட சிஷ்யன் அதுக்கு மேல இருக்கான். ஆனா 2 பேருக்கு எப்படி சாதிக்க முடியாது போயிடும் என்ன அப்படின்னு கேட்க ராஜா சொல்ற. சேனாபதே சித்தமபி சர்வம் சித்தமபி சர்வம் சாத்திய சேஷம் அவமர்ஷனாத் அசத்கல்பம் இவ ஆபாதி. சேனாதிபதி, எல்லாம் நீ சொல்றதெல்லாம் நல்ல ஞானம் இருக்கு, என்ன அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கான், நானும் என்னை பத்தி நீ சொல்லியிருக்க, எல்லாம் சரி. ஆனா பரத்வாஜன் ரிஷி இந்திரன் கிட்ட கேட்கிற, எனக்கு ஆயுஷ கொடு, நான் அனந்தாவே நான் வேதத்தெல்லாம் எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே பிரம்மா என்ன பண்ண, இந்தா ஒரு 100 ஆயுசு தரேன் அப்படின்னு. அந்த 100 ஆயுசுக்கு போய் கத்துட்டார். அடியேன் எனக்கு இன்னொரு 100 ஆயுசு வேணும், ஏன்னா இதுல முடியல, எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி இந்தா இன்னொரு 2வது 100,000 இன்னொரு ஆயுசு தரேன். அது முடிஞ்சது. அப்ப பார்த்தார், ஐயோ சுவாமி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சுவாமி. அது சரி இந்த 3வது ஸ்ரீராயுர்பி கத்தியார் 300 சொல்லிட்டார். கடைசியில் என்ன பண்ணார், அனந்தாவே வேதாக, இவ்வளவு வேதங்கள் இருக்கு, என்னால இன்னும் சாஸ்திரங்கள் படிக்க முடிக்கல. அந்த மாதிரி சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எப்பவுமே ஒரு சுவாமி எல்லாம் எத்தனை கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்க, அவர் ஆயுசுக்குள்ள அதெல்லாம் அந்த சுவாமி எல்லாம் சேவிச்சிருக்கணும். எப்ப பார்த்தாலும் அந்த சுவாமிகிட்ட என்ன விஷயம்னா, அந்த சுவாமி எப்ப சயின்ஸுக்கிறதாக கிடையாது, எப்ப பார்த்தாலும். ஆனா அந்த காலத்துல சுவாமிக்கு இடத்த வாங்கி கொடுத்து அவ சிஷ்யர்கள் நல்லா கவனிச்சுட்டா. அந்த சுவாமி ஆத்துலயே ஒரு பிரஸுக்கு தனியா ஒரு இடம் இருக்கும். அவன் பிரஸ்காரன் பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பான். சுவாமி அப்பப்போ பூ பார்த்து கொடுத்துருவேன்.
சுவாமி சிஷ்யாச்சார் ஸ்ரீவத்சங்காச்சார் சரசனாச்சார் அப்படிலாம் இருந்தா ஐயம்பாடி வர வெங்கட வரதாச்சார் அவர்கிட்டலாம் கொடுத்து ப்ரூஃப் பார்க்க சொல்லுவார். நான் ப்ரூஃப் பார்ப்பேன். நான் அந்த காலத்துல லைட்டோ அந்த காலத்துல சின்ன லைட்டா இருக்கும். இந்த டியூப் லைட்லாம் அப்போ அதிகமாக கிடையாது. ராத்திரியில ஒரு நாள் ராத்திரி ஆயிடுச்சுங்க பூர்வாசிரமத்தை அது சுவாமி தேவத்துக்கு ஆசிரமம் சித்தாசிரமம் பேர் ஆசிரமம் இருக்கார். அப்படி ராத்திரி நான் உட்காந்து ப்ரூஃப் பார்ப்பேன். அப்படிதான் வச்சு எல்லா கிரந்தத்துக்கும் அவர் வியாக்கியானம் பண்ணாத கிரந்தம் கிடையாது. அப்படியெல்லாம் அவள் சிரமப்பட்டிருக்கா. அப்ப கேட்டா அவளை இன்னும் நிறைய தெரிஞ்ச விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் சுவாமி அபிநவ தேசிகன்னு போட்டு வச்சிருக்கா. அப்படிதான் அவ அந்த மாதிரி இவனும் விவேகனும் என்ன சொல்றான், நம்ம சாதிக்க வேண்டியது நினைக்கிறது எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா, அதை பத்தி தான் நான் கவலைப்படுறேன். நீ சொல்ற மாதிரி என்கிட்ட எல்லாம் இருக்கலாம். ஆனா இது போராது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம இன்னும் ஒரு ஒரு டிகிரி படிச்சுட்டா அப்பாடா டிகிரி முடிச்சுட்டேன். அந்த காலத்துல டிகிரி முடிக்க ஒரு பெரிய சமம். பையனா நீங்க காலேஜை படிச்சுதான் அப்படின்னு அந்த காலத்துல மூக்கு மேல. இப்ப நீ எத்தனை படிப்பு படிச்சாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. என்ன படிச்சதே இருக்க வேண்டியதுதான். அப்படி சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதை பத்தி தான் கவலைப்படுறேன்னு சொல்றேன். அத்தியகி இப்ப இருக்கிற நிலை எப்படி தெரியுமா? அத்தியகி அபி நிர்முக்த ஜீவானாம் காமாதீனாம் பலீயசாம் அவித்யா கர்ம சஞ்ஞாது சஞ்சீவினி ஸ்திதா. இப்ப இருக்கிற ஸ்திதினாக்க நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த காமன் குரோதன் இவெல்லாம் ரொம்ப பலிஷ்டர்கள். அந்த காம வேலையில விழாதுல யாரும் கிடையாது. அதுக்கு யாரா காரணம் காமன் தான். இந்த குரோதன் கோபம் வந்துடும் காரியம் நடக்கல. அவன்லாம் இப்படி எல்லாரையும் அழிச்சுட்டு இருந்தான். அவன்லாம் போயிட்டான். அவன் போனா கூட அவித்யா கர்ம இந்த ஜீவனுடைய பழைய கர்மா இருக்க அந்த கர்மா வாசனை அவையானது ரொம்ப ரொம்ப கொடியது. அது என்ன பண்ணும், இப்போ ஒருத்த செத்து போயிட்டான், அவன் கிட்ட போய் இந்த பணம் அப்படின்னா அவன் உடனே எழுந்துடுறான். உடனே எழுதுறது இல்லை. பணம்னா பணமும் வாழத்தேக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவித்யா கர்மஜாத்து மிருத சஞ்சீவினி ஸ்திதா. இறந்தவர்களையும் இந்த காமம் இருக்க, இந்த அவித்யா கர்ம வாசனை ருச்சி எல்லாம் செத்து போனே திருப்பி பழையபடியா பண்ணிடும். அதுதான் நான் பயப்படுறேன். இந்த காம குரோதாதிகள் தான் இறந்தவர்களுக்கு அமிர்தம் போனது. எழுந்துருவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் ஆசை. வாடா எழுந்துடா, காலத்தால பின்னால் எழுந்து அத்தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லலாம் வாடா அப்படின்னு. எனக்கு தூக்கம் தான் பிரதானம் அப்படின்னுவான். அதனால எங்க அந்த காமன் மோகன் திருப்பி அவன் செத்து போட்டா கூட அவன் திருப்பி எங்க எழுந்து வந்துடுவான்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு அப்படின்னு ரொம்ப அழகா. அபிநிர்முக்த ஜீவானாம் காமாதீனாம் பலியதான். இப்படி எல்லாத்தையும் விடுபட்டவன இந்த ஜீவன் இருக்கான அவனை திருப்பி இந்த காம குரோதாதிகள்லாம் அவனை இழுத்துரும். அதனுடைய காரியமே அதுதான். அதுக்கு மேல இந்த ஜீவனுடைய பழைய வாசனைகள் கர்மா இதெல்லாம் வேற இவனை இழுத்துரும். அதை பத்தி தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே விவசாயம் மகாராஜா பிரசாதாத்து ஏஷாபி நஸ்தாசியதி. அவருடைய அனுகிரகம் இருந்தா இவெல்லாம் எங்க நிற்கும், இவெல்லாம் கிட்டக்கே வராதே அப்படின்னு சொல்றான். உடனே ராஜா அதுக்கு பதில் சொல்றார். அந்த ராஜா என்ன பதில் சொல்றாருன்றத நாளைக்கு பார்ப்போம். அதனால மகானுடைய அனுகிரகம் இருந்தா நமக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், நமக்கு நல்ல சிந்தனைகள் தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய
वेदान्तगुरवे नमः। श्रीमते श्रीमद्रोपश्री वेदान्तदेशीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते वेदान्तवधू वश्री नारायणाय महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी सुमतिया बालिदास नारायण महादेशिकाय नमः। श्रीमते वाष्यश्री कृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः।